ஒரு பக்கத்துல நம்ம என்ன சொல்றோம்? ரங்கநாதன் சார், ஒரே ஒரு கேள்விதான் இது. நமக்கு இந்த காலமாகவே நம்ம அந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பான விவாதங்கள் வந்து தொடர்ச்சியா ஊடகங்கள்லையும் மற்றும் பல்வேறு தரப்புலையும் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, தொழில்துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் நீங்கள் கூறியது போல ஒரு 3% மக்களுக்காகத்தான் இந்த நாட்டின் நிதிநிலை அறிக்கையே தயாரிக்கப்படுகிறதோ என்ற சந்தேகம் நீங்கள் கூறிய அந்த புள்ளி விவரங்கள் மூலமாக தெரிகிறது. அமெரிக்கா, இந்தோனேசியாவுக்கு விட அமெரிக்காவை வளர்ந்த நாடு என்று நம்ம ஒதுக்கினாலும் கூட இந்தோனேசியாவை விட நம்மளுடைய ஜிடிபி இந்த வளர்ச்சி விகிதம் அது குறைவாக இருக்குது என்று கூறினீர்கள். மற்றொன்று 11 லட்சம் கோடி வட்டிக்கு செலுத்துகிறோம், ஆனால் வந்து சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கு சில ஆயிரம் கோடி தான் வந்து நம்ம வந்து ஒதுக்கீடு செய்தோம். இதே போல கல்வி, சுகாதாரம், அதாவது நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு செலவு மற்றும் நம்ம ஒரு சாமானியன் வேலைக்கு போவதே எதுக்குன்னா அந்த உணவு மற்றும் இந்த உணவு, உடை மற்றும் அந்த கல்வி, அதற்கு அதிகபட்ச அதற்கு அடுத்து அதிக செலவு வைப்பது மருத்துவம். இந்த 4 தேவைகளுக்கும் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்வதில் ஒரு அரசாங்கத்துக்கு என்ன சிக்கல் இருக்கிறது சார்? தொழில்துறையினருக்கும் மற்ற தரப்பினருக்கும் அவர்கள் பல லட்சம் கோடிகளை ஒதுக்கும் போது இந்த பெரும்பான்மையாக உள்ள அந்த சாமானிய மக்களுக்கான அந்த சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு சில ஆயிரம் கோடிகளை மட்டுமே ஒதுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்படுது? நீங்கள் வந்து அது ஒரு ஆடிட்டராகவோ மற்றபடி ஒரு சமூக ஆர்வலராகவோ அல்லது ஒரு பொருளாதார நிபுணராகவோ இந்த கருத்தை வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும், சட்டியில இல்ல. அகப்பையில வர்றது வந்து அப்ப என்ன இருக்குதோ அதை வந்து பிரிச்சு கொடுக்க. நான் சொன்ன மாதிரி ஃபுட் சப்சிடிய பாத்தீங்கன்னா 2 லட்சம் கோடி. நம்ம ஏன் ஃபுட் சப்சிடி கொடுக்கிறோம்? மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்து பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிறவங்களுக்காக ஃபுட் சப்சிடி கொடுக்கிறோம். கண்டினியூஸா இதையே கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா அவங்க வாழ்வாதாரம் உயர பார்க்கணும். அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு பாடுபடுறது யாரு? சிறு குறு தொழில் முனைவோர்கள். குறிப்பாக சொல்லணும்னா ட்ரேடர்ஸும் குறும் தொழில் பண்றவங்களுக்கு தான் அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது, அவங்க தான் வருமானம் உற்பத்தி அதிகரிக்கிறது, அவங்க தான் மெயின். அவர்கள் இருவருமே அரசினுடைய ரடார்ல வரல. ஏன்னா அவர்கள் எதுவும் வரி செலுத்துறது இல்ல, டைரக்ட் டாக்ஸ்ல அவர்கள் வரமாட்டார்கள். அதே நேரத்துல அவர்களது தேவையை உணரப்படவில்லை. அப்ப யார் எனக்கு வரி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நான் சலுகை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பாங்க பார்க்கிறோம். இதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப அக்ரிகல்ச்சர் இருக்குன்னா அக்ரிகல்ச்சரை ஒரு முக்கியமான தேவையாக பிரையாரிட்டி செக்டராக பார்க்கிறோம். நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, நாட்டினுடைய தேவைக்கு அக்ரிகல்ச்சர் செக்டர் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்றதுல மாறுதல் கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. அதே மாதிரி தான் ஒரு ட்ரேடர் நிறுவனத்தையும் ஒரு குறும் தொழில் செய்பவர்களையும் நாட்டின் கண்களாக பாவிக்க வேண்டிய தருணம் இது. வெறும் வாயால் மட்டும் அவர்கள் நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்லாமல் அவர்களது தேவை இன்று உணரக்கூடிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். ஒரு ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி மக்கள் தான் வேலை செய்பவர்கள். இன்ஃபார்மல் செக்டர் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 23 கோடி. அவர்களது வாழ்வாதாரத்திற்கு என்ன செக்யூரிட்டி நம்ம வச்சிருக்கோம்னு பார்க்கணும். இப்போ 15,000 ரூபாய் வரை சம்பளம் வாங்குவவர்களுக்கு ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்கு, பிஎஃப் இருக்கு, இஎஸ்ஐ இருக்கு. அதற்கு மேல வாங்குறவங்களுக்கு என்ன இருக்கு? அல்லது அந்த பிராக்கெட் 20 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனியில் இல்லாதவர்களுக்கு என்ன இருக்கு? அல்லது கிக் எம்ப்ளாய்மெண்ட் பண்றவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு ஓலா டிரைவருக்கும் ஊபர் டிரைவருக்கும் என்ன பாதுகாப்பு வாழ்க்கையில இருக்கு? ஒரு ஸ்விக்கி டெலிவரி பர்சனுக்கு என்ன? இதெல்லாம் யோசிக்க வேண்டும். அதாவது நாடு வந்து இன்றைய காலகட்டத்துல போன ஆண்டு இருந்த பட்ஜெட்டுக்கும் இந்த ஆண்டு இருக்கிற பட்ஜெட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ஆண்டு நம்ம சைனாவை தாண்டி போயிட்டோம் பாப்புலேஷன். அப்போ பாப்புலேஷனுடைய வளர்ச்சி எக்ஸ்போனென்ஷியலா இருக்கும் பொழுது அதற்கு தேவையான கட்டமைப்புகளை இப்பவே பண்ணிருக்கணும். ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகள்ல அதை நோக்கி நம்ம பயணப்பட்டிருக்கணும். அதைத்தான் ரகுநாதர், உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு ஒண்ணுமே செயல்படலன்னு சொல்றீங்களா சார்? ஏன்னா பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்திருக்காங்களா? நிறைய எக்ஸ்பிரஸ் வே திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள், புதிய விமான நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திருக்காங்களா சார்?
அது ஒரேடியா அதை பண்ணவே இல்லைன்னு சொல்ல முடியுமா சார் 10 ஆண்டுகள்ல? இல்ல மறுபடியும் இல்ல கண்ணன் நான் பண்ணவே இல்லன்னு எப்பவுமே நான் சொல்லல. சரி சரி. நான் சொன்னேன் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு தேவையானதை பண்ணலன்னு தான் சொன்னேன். யார் வரி கட்டவில்லையோ அவர்களுக்கு தேவையானதை நம்ம பார்வை செலுத்தவில்லைன்னு தான் சொன்னேன். இப்போ விமானத்துல பயணம் செலுத்துறவங்க யாரு? பயணம் செலுத்துறது யாரு? அந்த வரி கட்டுற பிராக்கெட்ல வருவாங்க. கரெக்டா இல்லையா? அப்ப அவங்களுக்கு கட்டமைப்பை யார் பெரிய நெடுஞ்சாலையில போறவங்க யாரு? கார் வைத்துக் கொள்வார்கள். கார் வைத்துக் கொள்வார்கள் எல்லாருமே பொருளாதாரத்துல அடிப்படையில முன்னேறிட்டாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? இந்த கட்டமைப்புகள் தேவைதான். இது ஒரு புறம் நடந்து கொண்டே இருக்கும். அதுல மாறுதல் இல்ல. இப்ப ரூரல் டெவலப்மெண்ட பத்தி பேசுறோம். பென்ஷன் பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் கோடி பென்ஷனுக்கு போகுது. நீங்க இன்ட்ரெஸ்ட், டிஃபென்ஸ், பென்ஷன், ஃபுட் சப்சிடியை எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுடைய மொத்த வருவாயில் கிட்டத்தட்ட அனைத்துமே இதுக்கு போயிடுச்சு. இதற்கு மேல நீங்க பண்றது எல்லாமே கடன் வாங்கி தான் பண்றீங்க. நீங்க எனர்ஜி எடுத்துக்கங்க, இன்கம் டெலிகாம் எடுத்துக்கங்க, ஃபெர்டிலைசர் சப்சிடி எடுத்துக்கங்க, அல்லது ஹோம் அஃபேர்ஸ் எடுத்துக்கங்க, எல்லாமே அதுக்கு தான் போகுது. நேர்மையான ஆட்சி இப்ப இருக்கலாம், அதுல மாறுதல் இல்லை. உண்மையாக மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கலாம். ஆனால் யாருக்கு சென்றடைய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் இருக்கிறதா என்றால் இன்றைக்கு அதில் கவனம் செலுத்த வேண்டிய நிலை வந்துருச்சுன்னு சொல்றேன். இப்ப இஸ்ரேலுக்கு 10,000 பேர் அல்லது 1 லட்சம் பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கன்றது ஒரு அலாரம் பெல்லு மாதிரி.